அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கூண்டு வந்து பார்த்தோன்னா கோழி ப்ரூடிங் செட்டப்புக்கு நம்ம ரெடி பண்ண கூண்டு தான் இந்த கூண்டு. சரி, அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த கூண்டில் வந்து பார்த்தோன்னா 2 கோழி அடையில் வச்சுருந்தேன். இந்த கோழி அடையில் வச்சுருந்தோம். குஞ்சுலாம் பொரிச்சிச்சு ஓரளவுக்கு. நம்ம 130 முட்டை 150 முட்டை நெருக்கி வச்சேன். 120 30 தான் தேர்ச்சி. 3 நாள் செக் பண்ணும்போது அதில் 130 முட்டை நெருக்கி அடை வச்சதில் எத்தனை குஞ்சு தேறி இருக்குது, எத்தனை முட்டை கூடாச்சு எனக்கு சரியாக தெரில. அதை பற்றிலாம் நம்ம ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். சரி, இந்த கூண்டை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே ஒரு கூண்டு அங்கே வச்சுருக்க பாருங்க, அந்த கொட்டை நாட்டுக்கோழின்னு உருவாக்கப்பட்ட கொட்டா தான் அந்த கொட்டாக்குள்ளே கொண்டு போய் இந்த கூண்டையும் குள்ளே வச்சு 2 கூண்டுலையும் கோழி குஞ்சில் ரெகுலராக பராமரிப்போடு செய்யலாம். ரெகுலராக அன்னாடம் அந்த கோழிக்கு தண்ணி தீவனம் வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது அதுக்கு ஏதாவது பிரச்சனையாக பார்க்கணும், ரெகுலராக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கிறத 2 கூண்டையும் ஒரே இடத்துக்கு கொண்டு போகிறோம். நம்ம தூக்கிட்டு போகிறத வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இப்போவே இந்த கூண்டை அங்கே தூக்கிட்டு போக போகிறோங்கிறத சொல்கிறேன். இப்போ தூக்கிட்டு போக போகிறோம். ஒரு வழியாக அந்த கூண்டை வந்து நம்ம இங்கே கொண்டுகிட்டு வந்துட்டோம். இந்த கூண்டில் வந்து பார்த்தோன்னா இந்த கூண்டில் எத்தனை குஞ்சு பாருக்கு? ஒரு 20 குஞ்சுக்கு மேலே விட்டுருக்குறோம். இப்போதைக்கு 20 குஞ்சு மேலே நிற்குது. இன்னும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அடையில் வச்சுருக்கோம்ல கோழிலாம், இந்த கோழிலாம் நிறையா முட்டை இருக்குது. இந்த முட்டை பொரிக்காமல் நிறையா முட்டை இருக்குது. ஸோ இந்த முட்டைலாம் பொரிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா அந்த கூண்டில் விட்டுடலாம் அப்படிங்கிறதுனால 20 குஞ்சாலும் பரவாயில்ல சொல்லி நம்ம விட்டுருக்குறோம். இந்த கூண்டில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே விட்டுருக்கோம். 50 கோழி குஞ்சுக்கு மேலே விட்டுருக்கேன் இதில். ஸோ இது வரைக்கும் 130 முட்டையில் வந்து இது வரைக்கும் வந்து 75 குஞ்சு தான் பொரிச்சு இருக்குது. ஒரு 10 குஞ்சு போல் பிறந்தே இறந்துருச்சு. ஒரு 10 குஞ்சு போல் பிறக்காமல் இறந்துச்சு முட்டையிலேயே. ஸோ இப்படி இருக்கிறப்ப இன்னும் முட்டைகள் நிறைய இருக்குது, பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கோழிகளுக்கு தண்ணி தீவனம் வைக்கணுங்க. முதல்ல தண்ணி தீவனம் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தீவனம் வச்சுருவோம். தீவனம் என்னென்ன வைக்கிறேன்? கேவரும் கம்புமா. வேறு சத்து மாவு காய்க்கிறேன். கோழி குஞ்சுக்கு சாப்பிடாது, கோழி சாப்பிடும். கேவரு குட்டி குட்டியா இருக்குல்ல, ஆமா, கேவரும் சாப்பிடுவோம். ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து வச்சோம்னா வச்சுக்க, இது மாவாட்டம் இருக்கு. கோழி குஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் முழுங்க முடியாது. அதுல அந்த ஒரு காரணம் இல்லப்பாவே. இப்ப அந்த சத்து மாவு கொட்டினோம்னா இனிப்பா இருக்கும், கொஞ்சம் ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். இது மேல கொட்டுச்சுனாக்கா கொட்டும்போது இனிக்கும். இனிச்ச உடனே கோழி குஞ்சு கொத்தி பார்த்து என்னடா இனிக்கிட்டு சாப்பிடலாமான்னு சொல்லி குஞ்செல்லாம் சாப்பிடணும். கொத்துல கோழி குஞ்சுகளை ஆரோக்கியப்படுத்துது. என்ன நல்லா இருக்கியா இல்லையா, தட்டி எழுப்பிடுது தூங்குற குஞ்சுகளை. இப்போ சத்து மாவு கொட்டிக்கிறோம். சத்து மாவு இருக்கானா கொஞ்சம் இனிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த சத்து மாவு கிடைக்கல அப்படின்னா நாட்டு வெள்ளத்தோட போடலாம். தீனி எல்லாம் இருக்கா பாவி? தலையாட்டினா நீ கோழி தான் தின்னு பார்த்தியா? இப்போ தின்னு வாயில் வச்சு பார்த்தியா நீ கோழி? அப்போ அப்புறம் வாயில் வச்சு பார்த்தா நல்லா இருக்கா? கேவர் சத்து தான். அதான் நீ கோழி இல்லைன்ட்டு அப்புறம் வச்சு வாயில் வச்சு பார்த்தா இன்னும் அதெல்லாம் கொட்டி வைக்காதுப்பா. ஒரு வழியாக தீவனம் வச்சாச்சு. இப்போதைக்கு தீவனம் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தண்ணி வைக்கணும். போய் தண்ணி பிடிச்சிட்டப்பா போய். அங்கே இந்த டப்பா அங்கே இருக்குது, ஒரு டப்பா எடுத்துக்க. இந்த டப்பாலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பிராய்லர் கோழி பண்ணி வாங்கினது தான். இப்போ இந்த டப்பாலாம் பிராய்லர் கோழி பண்ண நடத்தாலும் சும்மா வேஸ்ட்டாக கிடக்குது. அதில் ஒரு டப்பா எடுத்துக்கும் தண்ணி வைக்கிறதுக்கு குஞ்சுகளுக்கு. இல்லாட்டி நம்ம தனியாக குஞ்சுக்கு தனியாக தீனி டப்பா தண்ணி டப்பாலாம் வாங்கணும். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. அதில் ஒரு டப்பா எடுத்துக்கப்பா, மூடி ஒன்று எடுத்துக்க. என்னோடய பையன் அவினாஷ் வந்து பார்த்தோன்னா அந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சிட்டாப்புல. தண்ணியில் எதாவது போட்டிருக்கியா பாவி? என்னது? சரி, ரைட், சந்தோஷம். சரி, ரைட்டு. பின்ன சக்கரை போட்டுனாலும் தண்ணியில் வேண்டாமா? சக்கரை போடுவாங்கப்பா, இல்லாட்டி குளுக்கோஸ் பவுடர் போடலாம். இல்லையா அதெல்லாம்? சரி, பரவாயில்ல. இல்லைன்னா பரவாயில்ல, விட இருக்கிறத வச்சு பேசுவோம். ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிட்டு குஞ்சோலாம். இந்த இப்போ லாக் பண்ண முடியலையா, மூட முடியலையா? பட்டுமா? எல்லாமே 3-4 மூடி இருக்கா பாரு.
வச்சு கையால் உள்ளுக்கு தூக்கி வைக்கணும்பா. சரியா? இல்லை தண்ணி தேவை தூக்கி வைப்பா. தூக்கணும்ல அப்படி இங்கிட்டு வை. அண்ணா தூக்கி வை. அப்படியே. தண்ணி தாவ மாட்டேங்க. தாய் கோழியெல்லாம் 2-3 நாளாக அது தண்ணியை சரியாக குடிக்கலாடுறங்க. வச்ச உடனே தண்ணி எப்படி குடிக்குது பாருங்க. தண்ணி தாவ மாட்டேங்க பாவி. அது தாய் கோழி குடிக்க தானாக குடிக்கும்பா எல்லாம். அப்புறம் எல்லாம் குடிக்க தெரியாமல் குடிக்க பாருங்க. இந்த கூண்டு ஏதோ ஆடுது பாருப்பா. கூண்டில் எங்கேயும் ஆடுது மிது வைப்பா. ஏதாவது ஒன்று வைப்பா அதுக்கு. அந்த சைடு அந்த சைடு வைப்பா. அவர் நான் அங்கே போய் வை. அதில் வை. தாய் கோழி எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது குடிக்க எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிருப்பா. அது அதே மாதிரி தான் அது தன்னோட குஞ்சுகள்லாம் வளர்க்குறதுக்காக கூடவே வச்சிருக்கு. சாப்பாடு போட்டிருக்கு பாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலங்கிறதுல ஒரு கயிறு போட்டு கட்டு பாரு. இல்லாட்டி அப்படியே வந்துடும். சுற்றி ஒரு கயிறு எடு. அது இல்லை ஒயர் பாய் பேரு. தாய் கோழி குடிக்கவும் குஞ்சுகளும் குடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. நல்லாவே குடிக்குது. இதை முதல் முறையாக தண்ணி குடிக்குது எல்லாமே. தாய் கோழியே தண்ணி குடிச்சதில்ல. தாய் கோழியை கட்ட ஒரு 5 நிமிஷம் தண்ணி தான் குடிச்சு நிற்கிது. இளம் குஞ்சுகளும் குடிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஓரளவுக்கு ஒரு ஒரு பாதிக்கு குஞ்சுகள் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே ஒன்று ஒன்றா குடிக்க ஆரம்பிச்சிடணும். என்னமே பிரச்சனை இல்லைங்க. அடுத்தபடியாக பார்த்தா நம்ம அடை வச்ச முட்டைலாம் சரியாக பொரிக்கலன்னு சொல்லியிருந்தேன். அது காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, வெயில் காலத்தில் 18ஆம் நாள்லேருந்து பொரிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. பொரிக்க ஆரம்பிச்சது பரவாயில்ல. ஆனால் பார்த்தோன்னா 24 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனால் நிறையா முட்டைகள் இருக்குது. நம்ம முட்டை கூடு முட்டை அப்படி பார்த்தோன்னா தண்ணியில் போட்டுலாம் பார்க்கறது இல்லைங்க. ஒரு ஆட்டினாலே பார்க்கலாம். இது இப்படி பார்க்கலாம் பாருங்க. ஆடுறனாதா இது ஆட்டு டொக்கு சவுண்டு வருது. இது கூடு முட்டை. இது நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். இப்படியும் பார்க்கலாம். கிராமத்தில் அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி தான் நாங்கள் அப்படி தான் இது வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நண்பர்கள்லாம் பார்த்தோன்னா இந்த நிறையா சமூக வலைதளம்லாம் பார்த்தோன்னா அது தண்ணியில் போட்டு முங்கி பார்ப்பாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம் என்னன்னு தெரியல. இந்த முட்டை கூவு முட்டைங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். பாய்க்கெல்லாம் நல்ல முட்டைகள் இருக்குது. ஸோ கூவு முட்டைகள் எத்தனை ஆச்சு, நல்ல முட்டை எத்தனை இருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரு 2 நாள் அதிகபட்சமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க தேவையில்ல. ஒரே ஒரு கோழி மட்டும் இந்த இடத்துல வச்சு இந்த கோழி மட்டும் ஒரு 4 நாள் லேட்டாக வச்சோம். இந்த முட்டை மட்டும் அதனால் இந்த இடத்துல இந்த தாய் கோழி இருக்க முட்டை மட்டும் லேட்டாக பொரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படியே பூரா முட்டை அப்படியே தான் இருக்குது. இன்னும் பொரிக்கல. இது இந்த முட்டை மட்டும் லேட்டாக பொரிக்கட்டும், தப்பு இல்லை. பாக்கி முட்டையெல்லாம் ஏன் பொரிக்கல அப்படிங்கிறது சரியாக தெரியல. இன்னும் 2 நாள் கழிச்சு 24 நாளைக்கு பார்ப்போமே. 4 நாளைக்கு சுத்தமாக எடுத்துருவோம். அது பொரிச்சாலும் பொரிக்காட்டியும் நல்ல முட்டை எது கூ முட்டை எதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கூ முட்டையில் எடுத்து உடச்சே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். நல்ல முட்டை எது கூ முட்டை எதுன்னு சொல்லி தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். இல்லை உடச்சியும் காமிக்கிறேன். நாங்கள் எங்கள் பக்கம் பார்த்தோன்னா உடச்சி தான் பார்ப்போம் நாங்கள் எப்போதுமே. ஸோ இருந்தாலும் அப்படியும் பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தோன்னா இந்த கூண்டில் கொஞ்சம் கோழி விட்டுரும். இந்த கூண்டில் ஒரு 50 குஞ்சுக்கு மேலேயும், இந்த கூண்டில் தற்காலிகத்து 20 குஞ்சு கரெக்டாக விட்ருக்கோம். 24 சரியாக விட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இந்த 100 குஞ்சே வரல. 70-80 குஞ்சு தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும். இன்னும் அந்த கூண்டில் இருக்கிறது இந்த 2 நாள் எத்தனை பொரிக்குன்னு தெரியல. பொரிச்சதுக்கப்புறம் இது உள்ளே விட்டுறோம். திரும்பவும் இது உள்ளே விட்டு தினமும் பராமரிப்பது ஈஸியாக இருக்கணும். பராமரிப்பு நமக்கு செலவு இல்லை, பராமரிக்கிறது எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 2 கூண்டையும் ஒரு பக்கத்தில் இந்த கொட்டாக்கள் வச்சிட்டோம். இது நாட்டுக்கோழிக்குன்னு உருவாக்கப்பட்ட கொட்டா தான். இந்த கொட்டா பார்த்தோன்னா பேனர் ஷீட்டில் போட்டிருக்க கொட்டா தான். ஏற்கனவே கீத்தில் போட்டதால் நம்ம நிறைய இழப்பீடு, நிறைய நஷ்டம் வந்துச்சு. அதில் கீத்தை தூக்கி வச்சுட்டு இப்போ பேனர் ஷீட்டில் போட்டிருக்கேன். பேனர் ஷீட்டு போட்டு கிட்ட 1.5 வருஷம் வரைக்கும் ஆகிப்போச்சு. எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு மழை ஒரு வெயில் தாங்கிடுச்சு. ஸோ நமக்கு இன்னும் 4-5 நிமிஷம் தாங்கினா கூட போதும். இந்த மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா பேனர் ஷீட்டுக்கு பெருசாக செலவு இல்லை. இந்த கொட்டாய்க்கு மொத்தம் 8000 தான் செலவாச்சு. அதனால் பேனர் ஷீட்டு ஓகே தான் நாட்டுக்கோழி கொட்டாய்க்கு. இந்த கொட்டாயில் தான் நம்ம நாட்டுக்கோழி என்ன தெளிவாக வளர்க்கணும். இது சுற்றி பார்த்தோன்னா கம்பி வலி விட்டுறேன், பென்சிங் விட்டுருக்கேன். இதில் மீன் வலை சுற்றி விட்டு அடிக்கணும். அடித்ததுக்கப்புறம் தான் கோழி உள்ளுக்கு குஞ்சுவெல்லாம் கீழே அடிக்கணும். ஏன்னா இப்போ இந்த கொட்டை எதுக்கு தான் இருக்குது, இந்த கொட்டையை முழுமையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா பயன்படுத்தாமல் அப்படியே கிடந்து போனதால் இந்த கொட்டாக்கு போட்ட முதல் பூரா வேஸ்ட்டாக போச்சு. அதேமாதிரி பிராய்லர் கோழி கொட்டாயாக இருக்கட்டும், எல்லாமே போட்ட முதல் பூரா அங்கேயும் முடங்கி போயிடுச்சு. அந்த முதலெல்லாம் மீட்டூர் ஓக்கம் செய்து திரும்ப அந்த முதலை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஒரு கருத்து செஞ்சுட்ருக்கோம்.
அதை ஒவ்வொன்றும் நாங்கள் மீட்டூர் பக்கமாக ஒவ்வொன்றும் தொடர்ந்து எடுத்து திரும்ப அதை எப்படி பயன்படுத்துறத எல்லாத்தையும் எது செஞ்சாலும் நம்ம வீடியோவை நம்ம நேரில் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். அவினாசி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டிக்கிட்டு இருக்கியா? வீடியோ தொடர்ந்து முடிச்சிக்கலாமா? நாளைக்கு இந்த கட்டணத்தை பற்றி நாளைக்கு வீடியோ போடுமா? நன்றிப்பா. நன்றி, வணக்கம்.